அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு இரண்டாவது முறையாக இந்த தலைவராக பொறுப்பேற்றிருக்கிறேன். 21/3/2012 நமது சிப்பி செல்வராஜ் தலைமையில் நான் பொருளாளராக பணி செஞ்சேன். 2 ஆண்டுகள் சிப்பி செல்வராஜ் தலைவராக இருந்தபோதும் மோகனக்கண்ணன் செயலாளராக நான் பொருளாளராக பணி செய்தேன். மற்றும் பார்த்தீங்கன்னா பில்லு மெகா தலைவராகவும் செயல்பட்டேன். ஃபெடரேஷனில் பார்த்தீங்கன்னா டூர் கம்பெனி தலைவராகவும் செயல்பட்டேன். தற்போது 2025-26ஆம் ஆண்டுக்கான தலைவராக பொறுப்பேற்றிருக்கிறேன். உங்களுடைய ஆதரவோடும் ஒத்துழைப்போடும் முன்னாள் தலைவரோட ஆசையோடு நீங்கள்லாம் எல்லாத்துக்கும் எங்களுடைய டீமுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்பி இந்த ஒரு வருட காலம் நாங்கள் சிறப்பாக செய்வோம் என்ற உறுதிபட கூறுகிறேன். நம்மோடு பணியாற்றிய செயலாளராக ராஜாஜியும், உதவி தலைவராக புச்சத்தியும், பொருளாளராக இளங்கோபாலும் நம்மோடு இந்த வருடத்தில் என்னோடு பணி செய்ய இருக்கிறார்கள். இன்னும் 6 மாத காலத்திலே நாம் புதிய கட்டிடத்திற்கு, அதாவது சொந்த கட்டிடத்துக்கு செல்ல இருக்கிறோம். அதற்கு நண்பர் பாபு மற்றும் நண்பர் ஆனந்த் அவருடைய இருவருடைய ஆசையோடும் ஒத்துழைப்போடும் வெகு விரைவாக இந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நாம் ஒத்துழைப்பு தந்து நம்முடைய புதிய கட்டடத்துக்கு செல்ல வேண்டும் என இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது நடைபெற்றுக் கொண்டுள்ள பதவியேற்பு விழாக்கு உறுதுணையாக செயல்பட்ட பார்த்தீங்கன்னா இளம் ரத்தம், நம்ம எல்லா ஒர்க்குக்கும் நம்ம கூடவே வந்தார். இளங்கோபாபு ரொம்ப முகம் சுழிக்காமல் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சார். டெக்கரேஷன் ஒர்க்கு, ஃபுட்டு பார்த்தீங்கன்னா ராஜாஜி ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. அப்புறம் ராமூர்த்தி புரோட்டோக்காலெல்லாம் எப்போ போல செஞ்சு கொடுத்தாரு. அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃபெடரேஷனில் கிட்டத்தட்ட 100 சங்கங்கள் இருக்கு. இருந்தாலும் ஒரு சில சங்கங்களுக்கு தான் சொந்த கட்டடம் இருக்கு. அந்த வகையிலே நம் சொந்த கட்டடம் கட்டி விரைவில் திறப்பு விழா ஏற்பாடு செய்ய ஆனந்த் மற்றும் பாபு அவர்கள் ஒத்துழைப்பு தந்து இன்னும் 6 மாத காலத்திலே நம் புதிய கட்டடத்துக்கு போவோம் என்று உறுதியேற்று, கடந்த காலங்களிலே எத்தனையோ சங்கங்கள் 2ஆக உடைந்து 2 பிரிவுகளாக உழுந்தது. நமது சங்கத்தையும் பிளவுபட வைக்க எல்லா சதிகளை எல்லாம் முறியெடுத்து நாம் ஒற்றுமையோடு செயல்பட்டு ஃபெடரேஷனுக்கு உதாரணமாக நமது பல்லடம் கட்டட சங்கம் இருந்தது என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். வரும் காலங்களில் இளைஞர்கள் முன் வர வேண்டும். என்னால் இந்த வருடத்திற்கு முடிந்த அளவுக்கு பணிகளை செய்ய காத்திருக்கிறேன். அதற்கு தங்களுடைய மேலான ஒத்துழைப்பு தேவை. முன்னாள் தலைவரோட ஆசை மற்றும் அரவணைப்பு தேவை. அவர்களுடைய ஒத்துழைப்பு மற்றும் அனைத்து உறுப்பினர்களுடைய ஒத்துழைப்பு தேவை என்பதை சொல்லி இந்த என்னுடைய அழைப்பை ஏற்று இங்கே அனைத்து நண்பர்களும் பொறியாளர் நண்பர் வந்திருக்கிறீங்க. எல்லாருக்கும் நன்றி சொல்லி வெளிநகரை நன்றி. சிறப்பாக அடுத்ததாக ஏற்புரை வழங்க